யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ற வீடியோவோடைய குவாலிட்டி அதிகமா இருந்தாதான் உங்களுக்கான வியூஸு, ரெக்கமெண்டேஷனு, இம்ப்ரெஷன்லாம் உங்க வீடியோவுக்கு அதிகம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது முற்றிலும் பொய். ஏன்னா புது யூடியூபர்ஸ் நிறைய பேர் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல குவாலிட்டியான வீடியோ, ஆடியோ நல்ல குவாலிட்டியா இருக்கணும், நல்ல எடிட்டிங் பண்ணியிருக்கணும், அப்படி இருந்தால் தான் யூடியூப் நம்ம வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணும், நிறைய வியூஸ் கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்கள் வீடியோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது இல்லை. உங்கள் கண்டென்ட், நீங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறீங்களோ அது நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அது தெளிவாக நெருப்பு மாதிரி இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குதே தவிர, உங்கள் வீடியோ ஆடியோ குவாலிட்டி, அந்த எடிட்டிங் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு யூடியூப் எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம யூடியூப்ல நம்ம வீடியோவை பார்க்குற மக்கள் தான் அதை எதிர்பார்க்குறாங்க. மக்களை கவர்வதற்கோசரம் தான் அந்த எடிட்டிங்கு, குவாலிட்டியான வீடியோஸ் எல்லாம் வருதே தவிர, மக்களும் எதிர்பார்க்கறது என்னன்னா நல்ல கண்டென்ட். ஏன்னா ஒரு வீடியோ 10 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா அதை அந்த 10 நிமிஷமும் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம்னா அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற கண்டென்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கிளியராக சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும். அந்த வீடியோ ஆடியோ குவாலிட்டி, எடிட்டிங் குவாலிட்டி, இந்த மாதிரி மற்ற விஷயங்களெல்லாம் பார்த்தாலாம் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் யூடியூபுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா எடுத்தோடனே உங்கள் கேமரா குவாலிட்டியெல்லாம் ஹையாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்கள் கண்டென்ட்டை ஒரு சின்ன மொபைல் ஃபோன்லேயே எடுத்து ஷூட் பண்ணுங்கள். ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். உங்கள் கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், அது போதும். ஸோ புது யூடியூபர்ஸுக்கு இந்த டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இந்த டவுட்டு கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் யூடியூபர் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.